வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அங்கிள், நீங்களே சொல்லுங்க, லேடிஸ் கபடி போட்டியில கலந்துக்கிறதுக்கு என்ன தகுதி வேணும்? லேடிஸா இருக்கணும், அவ்வளவுதான். அவ்வளவுதானே? அப்படின்னா நான் கலந்துக்கலாமா கூடாதா? உனக்கு கலந்துக்கணுமா வேணாமா? கலந்துக்கணும். தாராளமா கலந்துக்கலாமே, யார் வேணான்னு சொன்னா? இதோ இவங்க தான் என்ன விளையாட விட மாட்டாங்க. என்னன்னு கேளுங்க. என்னம்மா இது? நம்ம பாப்பா போட்டியில கலந்துக்கிறது நாம யார கேட்கணும்? நான் தான் எங்க பொறுப்பே. நானே சொல்றேன், பாப்பா கலந்துக்கிட்டோம். ஐயோ, நான் என்ன சொல்ல வரேனா, இங்க பாருங்க, ஆம்பளையும் பொம்பளையும் சமம்னு நம்புறீங்களா இல்லையா? நம்புறேன். அதைத்தான் நீங்க விரும்புறீங்க. அப்புறம் என்ன, பசங்களும் விளையாடட்டும், பொண்ணுங்களும் விளையாடட்டும். பாப்பா ஆசைப்படுது, விளையாடட்டுமே. அதை நம்ம கட்டுப்படுத்த கூடாது இல்ல? ஏங்க, மத்தவங்களை விளையாட வர நாமளே நம்ம பொண்ணை கட்டுப்படுத்தினா எப்படி? நீங்க சொல்றதெல்லாம் சரிதான், ஆனா இதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கே. எவ்வளவு பெரிய சிக்கலா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க. சும்மா பிரின்னு பிரிச்சு ஒண்ணும் இல்லாம பண்ணிடுறேன். இங்க பாருங்க, இந்த போட்டியெல்லாம் நடத்துறதே நாம தான். அப்படி இருக்கிறப்ப போட்டி நடத்துற நாமளே அதுல கலந்துக்கிட்டா அது அவ்வளவு நல்லா இருக்காதுல்ல? அதுக்காக திறமை இருக்கவங்க கலந்துக்க கூடாதா? இந்த போட்டிய காசு இருக்கிறவங்களுக்காக வச்சிருக்கீங்களா இல்ல திறமை இருக்கிறவங்களுக்காக வச்சிருக்கீங்களா? திறமை இருக்கிறவங்களுக்கு தான். அப்ப நம்ம பாப்பாவுக்கு திறமை இருந்தா அது ஜெயிக்கட்டும். திறமை இருந்தா தானே ஜெயிக்க போகுது. நம்ம பாப்பாவுக்கு திறமை இருக்கு, அதுதான் ஜெயிக்கும். ஏங்க, இது ஒண்ணு குலுக்கு சீட்டு போட்டு யார் ஜெயிக்க போறான்னு சொல்ல போறது இல்லைங்க. ரெண்டு டீம் விளையாட போறாங்க. அதுல இவங்க ஜெயிக்க போறாங்களா அவங்க ஜெயிக்க போறாங்களான்னு பார்ப்போம். திறமை இருக்கிறவங்க ஜெயிக்க போறாங்க. அந்த திறமை ஒருவேளை உங்க பொண்ணுகிட்ட இருந்துச்சுன்னா? சூப்பர் அங்கிள். இருந்தாலும் நீங்க அவளுக்கு ரொம்ப செல்லம் கொடுக்கறீங்க. தப்பு இல்லையே. ஆம்பளையும் பொம்பளையும் சமங்கிறது தானே நமக்கு பிடிக்கும், அதானே உங்களுக்கு பிடிக்கும். உண்மையிலேயே உங்களை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இதெல்லாம் என் மனசுல இருந்து சொல்லல. என் பிள்ளை கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு நினைச்சு நடிக்கிறேன். இந்த சிவசாமிக்குன்னு ஒரு கொள்கை இருக்கு, கோட்பாடு இருக்கு. என் பையன் மட்டும் உன் பொண்ணு கழுத்துல தாலி கட்டட்டும், அப்புறம் இருக்கு இந்த சிவசாமி கிட்ட. என்ன என்ன யோசிக்கிறீங்க? இல்ல, பாப்பாவை விளையாட அனுப்பிச்சிடலன்னு சொன்னேன். அதான் நீங்க சொல்லிட்டீங்களே, தாராளமா அனுப்புங்க. சரிங்களா மகாலட்சுமி? தேங்க்யூ அங்கிள். உண்மையாவே உங்களை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. என் பொண்ணு மேல நீங்க இந்த அளவுக்கு பாசம் காட்டுறத நினைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கடவுளா பார்த்துதான் எனக்கு இப்படி ஒரு நல்ல வழியை காமிச்சிருக்காரு. உங்க வீட்டுக்கு என் பொண்ணு வந்து நிம்மதியா இருப்பாங்கிற நம்பிக்கை வந்துருச்சு. எனக்கு இது போதும். ரொம்ப தீவிரமா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ரெஃப்ரி விசில் ஊதிட்டாரு, ரெண்டு அணியும் தயாராகுங்க. அண்ணா சப்ஸ்டிட்யூட் மாத்திட்டேன். அண்ணா அங்காடி அணியில யாரா ஆளா மாத்திக்கிறதா சொல்லியிருக்காங்க. யார் அந்த ஆளுன்னு பாப்போம். நம்ம திருமதி ஐயானேஸ்வரி அம்மா பொண்ணு மதுமிதாபா கணத்துல வர்றது. பட்னத்துல படிச்ச பொண்ணு கபடிலாம் விளையாடுவாங்களா? நீ எங்க? இங்க உனக்காக தான். நிஜமாவா? சுதா, நீ போடி போங்கடி. இப்ப கோபி செட்டி பாளையம் அணியில இருந்து ஒரு ஆள் உள்ள போறாங்க. அந்த உட்டா பாயிண்டா புடிப்பாங்களா? அப்படிதான் அப்படிதான் அவங்க பண்ணு. ஆடிட்டு இருக்காங்க.
இப்போ கோபி அணி 8 பாயிண்ட்லையும் ஈரோடு அணி 9 பாயிண்ட்ல இருக்காங்க. அடுத்ததா அண்ணா அங்காடியில இருந்து ஒரு ஆள் ரைடுக்கு போறாங்க. இவங்களும் பாயிண்ட் தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன். மாணிக்க இழந்துட்டே இருக்காங்க. வெறும் கோவத்தோட களத்துல இறங்கிருக்காங்க. மாணிக்கம் குழு தலைவி பூங்கடி களத்துல இறங்கிருக்காங்க. அவங்க விட்டா பாயிண்ட பிடிப்பாங்களா இல்ல அவங்களே அண்ணா அங்காடி டீம் பிடிச்சுவாங்களான்னு கொஞ்சம் ஆட்டம் பார்க்கலாம். ரெண்டு அணியினரும் 10 பாயிண்ட் எடுத்து சமமா இருக்காங்க. ஆட்டா இதுக்கு அப்புறம் தான் விறுவிறுப்பா போகும் நினைக்கிறோம். இறங்கிருக்காங்கப்பா. மீண்டும் பாயிண்ட் எடுத்துருக்காங்களா இல்ல மாளிகை போட்டுருவாங்களா பாப்போம். ஆனா நம்ம வந்துட்டா யாரும் கை வைக்க முடியாது போலயே. சிறப்பா ஆடுங்க, அதே மாதிரி ஆடுங்க. ஒரு பாயிண்ட்ல 10 நமக்கு டீமே முடிச்சுருவாங்க. என்னவா அப்படியே வந்துட்டீங்க? டைம் முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல ரைடு கிடையாது. இறுதியாக ஆட்டம் முடிவுற்ற நிலையில் கோபிச்செட்டிப்பாளையம் அணியினரும் ஈரோடு அணியினரும் சம புள்ளிகளை பெற்று ஆட்டம் டிராவல் முடிவடைந்துள்ளதால் 2 டீமும் வேற டீமோட மோதிரத்துக்கு தயாராகிக்கங்க.